பெங்களூர் போக போகிற நண்பர்களே, பெங்களூர் சீரிஸ் பார்ட் 2 தெரியாதனமாக இன்னைக்கு பௌர்ணமின்னு தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டாச்சு. ஸோ சார் பார்த்தா இங்கே எல்லாரும் கிரிவலம் சுற்றிட்டு இருக்காங்க. அங்கே கிரிவலம் போகிறவங்க எல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள், யாரும் குடுகுடுன்னு சாக்ஸ் போட்டு ஓட வேணாம், அமைதியாக பொறுமையாக சுற்றுங்க. என் தோழருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், வெயிலாக இருக்கேன். அந்த தோழரும் கரெக்டான டைமில் வந்தார். அதுவும் ஸ்கூட்டியில் இருக்கும் அந்த தோழர் தான். நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நீ மட்டும் இல்லையோ, என்ன இருக்குன்னே தெரியல. நானும் என்னடா ரன்னிங் ரேஸ் வர்றானு உள்ள அடோ பாவி. டேய் டேய் டேய், இதெல்லாம் சின்னமலை தானா? சேனலில் தான் போடுறேன். அதுதான் உண்மையாக ப்ரோ, அங்கேருந்து இங்கே வரதுக்கு ஒரு சின்ன பஸ் வச்சா நல்லா தான் இருக்கும். என்ன ப்ரோ? அப்புறம் நம்மளும் பஸ் ஏறியாச்சு. தோழரும் கிளம்பிட்டாரு. 6 மணி நேரம் ட்ராவலு. நானும் இறங்கி ஒரு 1/2 hour வெயிட் பண்ணேன். தம்பி லேட் ஆக்கிட்டான். அப்புறம் வந்து ஜாலியாக நடந்து வரால இன்னும் தம்பி, இவனுக்கு தான் இன்னைக்கு ஹாப்பி. அப்புறம் நண்பர்கள் வீட்டுக்கு வந்து வீடியோ தான் காட்ட முடியல. வீட்டுக்கு வந்து கேக் வாங்கிட்டு வரல, நான் வெளியே கூப்பிட்டு வந்துச்சு. வீடியோவை கட்டுறதான் இவனோட என்னோட அக்கா. அந்த கேக்கில் சொன்னேன், கையில் இல்லை. இதெல்லாம் கேட்கலாம் ஆட்டு அது அவரு. அப்புறம் இந்த வீடியோவில் காட்டுறது எங்கள் சித்தப்பா சித்தி. சித்தப்பா வந்து எங்கள் அப்பாவோட தம்பி. அப்புறம் வீட்டுக்கு வந்து சிலிண்டர் மேலே வச்சு அழகாக கேக்கெலாம் கட் பண்ணிட்டு தம்பி மஞ்சள் கேக்கெல்லாம் பூசி விளையாடி வச்சு பெங்களூர் சீரிஸ் பார்ட் 2 சந்திக்கலாம் நண்பர்களே.